நம்ம பேசணும்னா அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அப்பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குக்கா. அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவரால் வெளியவே வர முடியாதுக்கா. அப்புறம் நிரந்தரமா ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். அதுக்கு முன்னாடி அவரை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும்க்கா. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில வர முடியும். இப்ப அவர் உயிரோட இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை போதும்க்கா. அதை தாண்டி நம்ம வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். இல்ல அஞ்சலி, நான் அப்பா கிட்ட ஒரு தடவை பேசணும். ஒரு நிமிஷம் அஞ்சலி, நான் பேசுறது கேக்குதா? ஒரு நிமிஷம் கேளு. இப்போ மேடம், அஞ்சலி சொல்றதான் சரி. இப்போ மாமா கூட நம்ம பேசணும்னா அவருக்கு ஆபத்து வரும்னு அஞ்சலி சொல்றாப்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இப்ப நம்ம அவர் கூட பேசக்கூடாது. முதல்ல இதெல்லாம் எதுக்காக நடக்குது, சிபிஐ எதுக்காக அவரை தேடுது, இதுக்கு பின்னாடி யாரு காரணம், அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாமா கிட்ட பேசினாதான் அது மாமாக்கு நல்லது. நான் சொல்றது 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. அஞ்சலி, நான் சொல்றது சரிதானே? சரிதான் மாமா. நம்மளோட இந்த நிலைமைக்கு யார் காரணம், அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு யார் முயற்சி பண்ணா, இது எல்லாமே தெரியட்டும். அது யாரா இருந்தாலும் அவங்கள நாம சும்மாவே விடக்கூடாதா? சரிக்கா, நான் அப்புறமா பேசுறேன். அது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன அஞ்சலி, என்ன பார்த்துட்டு எங்க ஓடுற? இவரு யாரு? புதுசா இருக்காரு. யாரு இவரு? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அஞ்சலி கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது என் பேரு சுப்பிரமணி. நான் சிவராமனோட ஃப்ரெண்டு. நாங்கெல்லாம் ஒன்னாதான் வேலை பார்த்தோம். சரி, அதுக்கு இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சிவராமனோட பொண்ணு அஞ்சலி தானே, அதான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அது யதார்த்தமா வழியில பார்த்தேன். அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதோ தப்பா இருக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இதெல்லாம் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கிள் வாங்க, நம்ம கிளம்பலாம். என்ன சிரிப்பு? இல்ல அஞ்சலி, என் கம்பெனில வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனில வேலை தேடி அலையிற போல இருக்க. நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது. என்ன, வரட்டா? பாய். அம்மா, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? சுப்பிரமணி. ஆஹா, சுப்பிரமணி. நல்ல பேரு. அஞ்சலி, என் கம்பெனியோட டோர்ஸ் எப்போ உனக்காக ஓப்பன்ல தான் இருக்கும். நீ எப்போ வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏண்டி, நீ ஒரு முடிவு எடுத்துட்டு நான் சரின்னு சொல்லணும்னு நீ எதுக்கு கேக்குற? இல்லக்கா, அம்மா முடியவே முடியாதுன்னு சாதிக்கிறாங்க. ஆனா ஏன் முடிவு கரெக்ட்னு தோணுது. நீயாவது சொல்லுக்கா. சரி, என்னன்னு சொல்லு. அப்பா நடத்தினார்லக்கா கேரேஜ், அந்த மாதிரி கேரேஜை எடுத்து நான் நடத்தலான் இருக்கேன்க்கா. அக்கா, இல்லக்கா, என்னால வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. வேலைக்கு வெளியில போக முடியல. எல்லா இடத்துலயும் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க. இருக்கிறதுல இதுதான் எனக்கு ஒரு பெஸ்ட் வேலை. எனக்கு அந்த ஃபீல்டு பத்தி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குக்கா. அப்பா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. நான் சொன்ன சுப்பிரமணிய அங்கிள் அப்பாவோட ஃப்ரெண்டு. அவரு கூட எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காருக்கா. பாரு, நீயா விருப்பப்பட்டு கேக்குற, நான் என்னன்னு சொல்றது? ஆனா இந்த நேரத்துல ரிஸ்க் வேண்டாம் அஞ்சலி. என்னக்கா நீ எப்படி சொல்ற? இங்க பாரு, நீ எங்கேயாவது வேலைக்கு போறேன்னு சொல்லும் போது நான் தடுத்தனா? அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல அஞ்சலி, இது மிஷனரி ஒர்க். நீ கர்ப்பமா இருக்க, இந்த நேரத்துல இது வேண்டான்னு சொல்றேன்.
அப்போ ஒரு பொண்ணு கர்ப்பமாயிட்டாலே அவ வீக் ஆனவன்னு எல்லாரும் மாதிரியும் நீயும் சொல்றியா? என்னக்கா நீ இந்த காலத்துல கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எந்த வேலையும் செய்யறது இல்லையா? ஆட்டோ ஓட்டுறாங்க, கேப் ஓட்டுறாங்க. அவங்க எல்லாம் மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா என்ன? அவங்க எல்லாருமே பயந்து வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா? இது பாரு அஞ்சலி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இப்போதைக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? இங்க 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 இருக்கு எதை வேண்டாம் நீங்க? இப்ப பாருங்க, அவ கேரேஜ் வைக்கணும்னு அடம் பிடிக்கிறா. அஞ்சலி ஓ வாட் ஷீ இஸ் டாக்கிங் கொடுங்க. அஞ்சலிமா, மாமா, என்ன கேரேஜ் வைக்க போறியா? ஹே கம் ஆன் யூ, சூப்பர், செம்ம ஐடியா. ஐ வெரி ஹாப்பியா. தேங்க்யூ மாமா. பொண்ணுனா ஒன்ன மாதிரி தான் இருக்கணும். பாரதியின் புதுமை பெண் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இல்லாம கர்ப்பமான நேரத்துல கூட வெளியே போய் காலேஜ்ல வேலை செய்யறது நல்ல விஷயம் தான். அது நம்மளோட கேரேஜ். எந்த வேலை செஞ்சேன்னா அது எப்படி செய்யறது தான் முக்கியம். உங்க அப்பாவுக்கு பிடிச்ச வேலை. நீ இந்த வேலையை செய்யறதுனால உன்னை நான் எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். தேங்க்யூ மாமா. நீங்களாவது எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ உடனே தான் அவளை ஆரம்பிக்க சொல்லாதீங்க. ஆரம்பிக்காத. என்ன மாமா? சொல்றேன். அது வந்து தாண்டணுமா? ஒரு வருஷம் போட்டோம். குழந்தை உனக்கு பிறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம், ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா, அதுக்கப்புறம் நீ வந்து கராஜ் ஆரம்பிக்கலாம்.